சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட இருக்கிற விளம்பர பலகைகளையும் போஸ்டர்களையும் நகரினுடைய எல்லா பகுதிகளிலையும் சோஷியல் மீடியாலையும் அதிகமாக ஷேர் பண்ணுறதை பார்க்க முடியுது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், ஆதரவாளர்கள், ஸோ அந்த கட்சியை சார்ந்த எல்லாருமே இதை ரொம்பவே தீவிரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியோட சின்னம் என்ன, இது தொடர்பாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வீடியோவாகவும் நிறைய வேர்ஷனில் பேசி சமூக வலைத்தளங்களில் பரப்பிட்டுருக்குறாங்க. ஸோ சீமானுடைய புதிய வியூகம் என்ன, சின்னம் பறி போனதையே அவங்க எப்படி பிரச்சாரமாக மாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாயி சின்னம் அப்படிங்கிறது சமீபத்தில் பறிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா டிசம்பர் மாதம் வெள்ளப்பெருக்கப்போ முறையாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிவு பண்ணலை, அதனால அவருக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படலை அப்படின்னு தேர்தல் ஆணைய தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனால் இவர் நான் அந்த டைம்லாம் இன்னும் இருந்தது, நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கொடுத்தாருன்னா உடனே அதை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, அவருக்கு ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன, என்னுடைய கட்சி கிட்டத்தட்ட 4வது முறையாக பொது தேர்தலில் போட்டியிட போகிறாங்க நாம் தமிழர் கட்சி, கிட்டத்தட்ட 6.8% வாக்குகளை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி 2019, 2021 தேர்தலையும் இதே சின்னத்தில் தான் போட்டிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த சின்னத்தை ஒதுக்கலாம்? கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய பிரஜா ஆகிதா அப்படின்ற சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சிக்கு தான் இந்த சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்த செய்தி என்ன அப்படின்னா, அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலுமே போட்டியிட போகிறதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஏற்கனவே இதனுடைய பின்னணியில் பாஜக இருக்கிறதா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் சீமானுடைய ஆதரவாளர்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? ஸோ கோர்ட்டுக்கு போயிருந்தப்போவுமே டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கேயுமே நீங்கள் முறையாக குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ளே பதிவு செஞ்சுருக்கணும், முதல்ல வர்றவங்களுக்கு தான் முன்னுரிமை, அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலையும் இப்போ கேஸ் போட்டிருக்கிறாங்க. சீமான் அவர்கள் முன்னாடி கடந்த வாரங்கள்லாம் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் போஸ்டர் நாங்கள் அடிச்சு வச்சிருக்கிறோம், பிரச்சாரத்துக்கு போக முடியாமல் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம், இது என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய குமுறல்களை கொட்டிட்டு இருந்தார். ஆனால் இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கும் இதையே பிரச்சாரமாக மாற்றலாம், சின்னம் கிடைக்கலன்ற பிரச்சனையவே பிரச்சாரமாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு புது வியூகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐடி விங் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு போட்டு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க், அதுக்கு கீழே ஹேஷ்டேக் நாம் தமிழர் கட்சி சின்னம் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அதுக்கு கீழே அரசியல் பலம், அதிகார பலம், பண பலத்தால் எங்கள் சின்னத்தை முடக்கலாம், ஆனால் ஒருபோதும் மண்ணுக்கும் மக்களுக்குமான எங்கள் எண்ணத்தை எவராலும் முடக்க முடியாது. ஸோ நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மாற்றத்துக்கான எண்ணம் அப்படின்னு சீமானோடைய அந்த கோட்டையே போட்டிருக்கிறாங்க. நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக, மக்களை நம்பி வந்தவர்கள், மக்களோடு தான் நிற்போம், மக்கள் நம்ப நிற்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதை நகரினுடைய எல்லா இடங்களுக்கும் போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அதாவது என்ன அப்படின்னா, இந்த லைட்னிங் பேனர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பேனர் பேக் மாதிரி மாட்டிட்டு நகரில் இருக்கக்கூடிய எல்லா சில டூ வீலர்ஸ் அதுக்குன்னு அரேஞ்ச் பண்ணி அதை நகரினுடைய எல்லா பகுதிகளிலும் வலம் வர செய்கிறது, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுடைய தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வண்டியில் கிட்டத்தட்ட சென்னை மாதிரி இல்லை பெருநகரங்களில் ஒரு வண்டி போகுது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 பேர் பார்ப்பாங்க ஒரு வண்டியை, அந்த பேனரை. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 வண்டி இந்த மாதிரி போச்சு அப்படின்னாலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் சீக்கிரம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு இவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிற விஷயம், கரும்பு விவசாய சின்னம் எங்களுக்கு கிடையாது, அதனால் இந்த முறை அந்த சின்னத்துக்கு வாக்கு அளிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவங்களுடைய முதல் பிளான். ஸோ கடந்த இந்த வாரத்திலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, எப்படி நமக்கு சின்னம் அதே கரும்பு விவசாய சின்னம் கிடைக்க போகிறதில்ல, அதனால் அடுத்த சின்னம் என்னவா இருக்கும், அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். 2019-21 தேர்தலை பொறுத்த வரைக்கும் கரும்பு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணவங்க இந்த முறை அவங்களுக்கு புதுசாக கிடைக்க போகிற சின்னத்தையும் ப்ரமோட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொன்று, அந்த விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வலியுறுத்த வேண்டியது இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் ஒருங்கிணைப்பாளர் அண்ட் டீம், ஸோ அவங்க சுனந்தா தாமரை செல்வன், அவங்களோட டீம் தான் இதை லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடியதான் இந்த 3 விஷயம். ஒன்று, அந்த விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்க, கரும்பு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு மக்களுக்கு சொல்லணும். இன்னொன்று, இந்த சின்னத்தை வச்சு செய்யப்படக்கூடிய அரசியல், நாம் தமிழர் கட்சியை குறிப்பாக பாஜகன்னு அவங்க எங்கேயும் பெருசாக மென்ஷன் பண்ணலனாலும் அவருடைய ஆதரவாளர்கள்
இது அவங்களுடைய சதியாக தான் இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் அந்த கட்சி இங்கே வந்து எப்படி போட்டியிட முடியும் 40 தொகுதிகள்லையும்? அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் அவருடைய ஆதரவாளர்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சின்னம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். 3வது, அவங்களுக்கு அடுத்து வரப்போகிற சின்னம் என்ன? அவங்களுடைய கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகளையும் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க. 20 தொகுதியில் ஆண்கள், 20 தொகுதியில் பெண்கள் அப்படின்னு. ஸோ அவங்களுமே தங்களுடைய பரப்புரை பிரச்சாரத்தெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே எப்படி இருக்குன்னா, இந்த சின்னம் தொடர்பான பிரச்சனையை பேசுறது, எங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் அதில் நாங்கள் வந்து போட்டி போடுவோம். செருப்பு சின்னமாக இருந்தாலும் சரி, பேய் சின்னமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சின்னத்தை கொடுத்தாலும் அதில் நாங்கள் நின்று ஜெயிப்போம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அந்த வகையில் உங்களோட 3வது டார்கெட் என்ன அப்படின்னா, புதுசாக வரப்போகிற சின்னத்தை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ அதுக்கு ஐடிவிங்களை என்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கணும், பிரச்சாரத்தில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் இல்லை வேட்பாளர்கள் எந்த மாதிரி பேசணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சின்னத்தை சேர்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான பிளானை வந்து ரொம்பவே தெளிவாக வந்து வகுத்துட்ருக்காங்க அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்னும் என்ன கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது கர்நாடகாவிலிருந்து அந்த கட்சி கிட்டத்தட்ட 40 தொகுதியிலும் போட்டி போட போறாங்க. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஏற்கனவே காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்கு. அப்படிங்கும்போது சம்பந்தமே இல்லாம அங்க இருக்கக்கூடிய கட்சி எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டி போட முடியும்? அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் சமூக வலைத்தளங்கள்ல அவங்க எழுப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த சின்னம் பறி போனதுலேருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருந்து ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது சோஷியல் மீடியாவில். எங்களை வந்து முடக்க பார்க்குறீங்க, எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ பாஜகவினுடைய பழிவாங்கல் நடவடிக்கையா, எங்கே அவங்களோட ஓட் பேங்கை விட எங்களோட கூட இருக்குது அப்படிங்கிறனால அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்க வந்து சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீமான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போதுமே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எங்கள் கட்சியினுடைய பேரை போடக்கூட ஏன் வந்து நீங்கள் வந்து பயப்படுறீங்க? ஏதோ ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பில் வந்து திமுக, அதிமுக, பாஜக கீழே வந்து மற்றவை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அதுக்குள்ளே வந்து நாம் தமிழர் கட்சி சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் கட்சியினுடைய பேரை போடுறதுக்கு கூட உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கா, இல்லை அவ்வளோ தீண்டாமையாக இருக்குமா நாங்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாரு. அண்ட் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சித்தாந்தம், கொள்கைக்கும் அந்த அரசியல் ரீதியான நடவடிக்கைகள், அரசியல் ரீதியான பேச்சுக்கும் அந்த கரும்பு விவசாயி சின்னத்துக்கும் நிறைய பொருத்தம் இருக்குது. ஸோ அதனாலேயே அந்த சின்னம் பறி போனதில் சீமான் வந்து ரொம்பவே கோவப்பட்டிருந்தார். விவசாயின்னு பேர் வச்சதே நான் தான், ஆனால் எங்ககிட்ட இருந்து இந்த சின்னத்தை பறிச்சுட்டாங்க அப்படின்னு. பட் அதெல்லாம் இப்போ இல்லாமல் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் அவங்க இறங்கி இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களோட ஐடி விங்கினுடைய இந்த முயற்சிக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான வரவேற்பு இருக்குது. அவங்களும் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிரச்சனையையும் அடுத்து வரப்போகிற சின்னம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் மக்கள் மனசில் சீமானுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே பயங்கரமாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு என்ன மாதிரியான சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்க போகிறாங்க, அதை இவங்க எப்படி ப்ரமோட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.